நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டாலோ கையில் காலில் எங்கன்னா கட் ஆகிட்டா கூட ரத்தம் வந்துச்சுன்னா நம்ம உடனே தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து அது மேலே வச்சோம்னாக்கா உடனே ரத்தம் நின்றுடும். நம்மளுக்கு பெரிய ஒரு புண்ணு எதுவுமே ஆகாது. அவ்வளோ மருந்தாக இது நம்மளுக்கு வந்து பயன்படுது மஞ்சள். இந்த மாதிரி விஷயம் நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா தெரியும். இதில் என்னென்ன நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ போயிட்டு பாருங்கள். அப்படி நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நம்ம வீடியோ உங்ககிட்ட வரோம். நான் எதை யூஸ் பண்ணுறேன், இந்த மஞ்சள் பெருசாகிறதுக்கு நான் எப்படியெல்லாம் நான் தண்ணி கொடுக்குறேன். மஞ்சள் இல்லாமல் நம்ம வீட்டிலே வந்து நம்ம குண்டு மிளகா வச்சுருக்கிறேன். நான் சமையலுக்கு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக அதுவும் நான் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நம்ம செடியில் எவ்வளோ பூ வந்திருக்குது அழகாக. செம்பருத்தி பூ வந்திருக்குது. கத்திரிக்காய் செடி வச்சுருக்குறேன். இங்கே பாருங்கள், யாருமே இந்த மாதிரி கட் பண்ணி செடியை செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து இது ஃபஸ்ட்டு நானும் இதை கட் பண்ணி வச்சேன். முன்னாடியெல்லாம் செடி தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வைப்பேன். இப்போ நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சு ஒரு 6-7 செடி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் செடி, செம்பருத்தி செடி, இது பாருங்கள், இதுவும் கட் பண்ணி வச்ச செடி தான் மாற்றி வச்சுருக்குறோம் நம்ம தொட்டியில். இது வந்து